வகுப்பு படிக்கிற வரைக்கும், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த லவ் அதுல நம்பிக்கை இல்லை, பெருசா ஈடுபாடும் கிடையாது. நார்மலா நல்லா படிப்பேன், போர்டு எக்ஸாம் எழுதுன நல்லா ஸ்கோர் பண்ணேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றது அப்படின்னு என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஏமா பின்னாடி லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு புது ஸ்கூலுக்குள்ள என்ட்ரு ஆகுறேன். ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, டீச்சர்ஸ் பார்த்தாலும் சரி, இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி மட்டும் அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி, அவங்க இவ்வளோ சிறப்பானவங்க, அவங்க இவ்வளோ அழகா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு. கடவுளோட கிரேஸ்ல அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு நாள் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் நோக்கினேன், அவர்களும் நோக்கினார்கள். ஒரு மாதிரியான பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. என்னை சுத்தி என் உடம்புல நிறைய 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 பூக்கள் பூக்குற மாதிரியான ஒரு ஃபீல். வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எல்லாமே நிலாவா மாறிச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது வரைக்கும் LOVE லவ் அப்படின்னு இருந்தது. லவ்னு ஆச்சு. 11th எப்ப பார்த்தாலும் அவங்களோட நினைப்பு தான். சாப்பாடு பசிக்கும், சாப்பாடு வைப்பேன், சாப்பிட முடியாது. பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு தூங்குவேன், தூங்க முடியாது. அப்படி தூங்கினாலும் கனவுல அவதான அப்படின்ன மாதிரி கனவுல வந்தும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அடுத்து 12th எக்ஸாம் வந்துச்சு, போர்ட்ஸ் எழுதியாச்சு, நல்லா ஸ்கோர் பண்ணியாச்சு. 12th முடிச்சு கண்டிப்பா அவங்கள்ட்ட நம்ம காதலை தெரிவிச்சாகணும்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ண நாள் கூட இன்னும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். September 13, 2020 அன்னைக்கு தான் என்னோட காதலை ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இப்ப சொன்னா கூட ஹார்ட் பீட் டபக் டபக் டபக், வாய் வழியா வெளியே வந்துருமோ ஹார்ட்னு பயமா இருக்கு. ஒரே லவாங்கீஸ் மூடுல இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்றேன். நானும் கொஞ்சம் நடிக்கிறேன், நானும் மதுரை மக்களோட அன்புனால நான் ஒரு நடிகரான சிவகார்த்திகேயனானா நல்லது தானே. சரி, அவங்கள்ட்ட காதல போய் தெரிவிச்சேன். அவங்க சொன்னாங்க, நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் உங்களை தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னாங்க. நானும் நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி, புஷ்அப்பு புல்லப்பு நிறைய எல்லாம் பண்ணி குட்டிக்கரணம்லாம் அடிச்சு அடுத்த வருஷம் September 12, 2021 என் காதலை தெரிவிச்சேன். மறுபடியும் இந்த சேம் ரிப்ளை. என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னுமே நான் காதலை அவங்க ரிஜெக்ட் பண்ணல, நான் மறுபடியும் போய் சொல்ல போறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அப்ப 16 வயசுல இருந்தேன். 16 வயதான எல்லோருக்கும் படர்கின்ற அதிசயம். ஆஹா, அது முக்கியம், அதான் ஃபீலே இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய காதலி, என்னுடைய அன்பான பெட்டர் ஹாஃப் நான் இன்னைக்கு இங்கதான் இருக்காங்க. தேங்க்யூ. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபீல் பண்ணாத எம்டிஸோட பெர்மிஷனோட, ஜெனரல் மேனேஜர் நம்ம மீனாட்சி அம்மனோட பெர்மிஷனோட நான் என்னோட காதலிய கூப்பிடுறேன். கொஞ்சம் வெக்கப்படுறாங்க, சாரி ப்ளீஸ். இவங்கதான் வாலிப வயசு, அதனால இவங்க தான் என்னுடைய காதலி. இவங்களுடைய பெயர் மிஸ் டெட்டஸ்கோப். இவங்களை நான் எப்போ சாரி டியர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன். இவங்களை நான் எப்போ காதலுக்கு ஆரம்பிச்சனோ அப்பவுமே என் தோல்ல சாச்சுக்கணும், அணைச்சு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இவங்க இன்னும் என் லவ்வை அக்செப்ட் பண்ணல. ஸோ இப்போ தோல்ல அணைச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்தா சரி வராது. இவங்களை என் தோல்ல அணைச்சிக்கணும், நானும் இவங்களும் சேர்ந்து நிறைய உயிர்களை காப்பாற்றணும்னு எனக்கு ஆசை. மதுரை மீனாட்சி அம்மன் அருளோட, உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸோட என்னோட காதல் நிறைவேறணும். நான் இந்த முறை May 5 2024 என்னோட காதலை சொல்ல போறேன். அன்னைக்கு என்ன நடக்க போகுது? இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. கேனை வாசல்ல ஒரு சிலை இருக்கு, நானும் காதலி இப்படி நிக்கிற மாதிரி. சரி, May 5, 2024 என்னது? என்னோட காதலை போய் தெரிவிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டேட்ஸுமே நீட் எக்ஸாம்கான டேட்ஸ் தான். என் காதலை நான் நீட் எக்ஸாம், காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். கண்டிப்பா என்னோட காதலியா மட்டும் இல்லாம உங்கள பலரோட காதலை நான்
காதலியா இந்த ஸ்டெத்தஸ்கோப் இருப்பாங்க நம்புறேன். Am I right? என்னோட காதலும் உங்களோட காதலும் கண்டிப்பா நிறைவேறும். அடுத்த வருஷம் இதே கல்யாண மண்டபத்துல ஒரே ஜாலியா ஜும்கா. தம்பி, நான் சொன்னது இந்த லவ் பத்தி தான், வேற ஒண்ணும் இல்ல. கல்யாண மண்டபம் கலர் கலரா இருக்கும். தம்பி ஒரு மாதிரி ஃபீல்ல போயிட்டாங்க. தம்பி ஸ்டெத்தஸ்கோப்பை லவ் பண்ணுங்க. நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன், இந்த கதை இப்ப எதுக்கு நீ சொன்ன, கதை இல்ல நிஜம். இது எதுக்கு சொன்ன அப்படின்னா, காதல் அப்படின்ற பேர்ல மனிதர்கள் பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்றதை காட்டிலும் உங்க கனவுகளை காதலிங்க. கண்டிப்பா நான் இவங்களை அங்க ரெஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹர் a lot. என்னோட பெட்டர் ஹாஃப் இல்லையா? ஆக்சுவலி நான் அமெரிக்கால ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியவன். இன்னைக்கு நீங்க மதுரை மக்களுக்காக தான் மதுரைக்கு வந்திருக்கேன். இங்கிலீஷ்ல நல்லா பேசுவேன். So, love your dream, live your dream. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? I love my dream. I love stethoscope. I love white coat. Definitely, I will achieve my dream. நம்மளை சுத்தி நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு வச்ச அஃபர்மேஷன்ஸை கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் நிறைவேற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த காதல் கதையை நிறைவு செஞ்சுக்கிறேன்.